வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலேருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஒரு நெருப்பு, இல்லைன்னா ஒரு ஜன்னல்லேருந்து வந்து வீடு நெருப்பு பிடிச்சிச்சின்னா அடிக்கும். ஸோ கேஸ் சிலிண்டருக்கு மேலே இந்த மாதிரி தான் நெருப்பு வரும். ஸோ அங்கே கேஸ் வருது, பற்றிட்டு எரியுது, ஃபியூயல் வந்து எரியுது. இந்த ஒரு சில திருவிழாலெல்லாம் வாயிலேருந்து நெருப்பிடுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுற எஃபெக்ட் மாதிரி. அந்த எஃபெக்ட்டுக்கு உண்டான மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபயர் ஸ்ப்ரே. ஸோ இதுக்கும் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற அதே பிஎஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த பிஎஃப் ஃபோர்ஸில் ஓகேங்களா. ஸோ அந்த பிஎஃப் ஃபோர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸுக்கு பதிலாக பார்ட்டிகிள் சிஸ்டம் பிஎஃப் சோர்ஸ் இதை வந்துட்டு சர்க்கிளாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து சைடில் தான் அடிக்க போகுது. ஸோ நான் 90 டிகிரி வச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெருசு தேவையில்ல, சின்னதாக இருந்தால் போதும். ஸோ நான் சின்னது பண்ணிக்கிட்டேன், இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஸோ முதல்ல இதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ரே ஆகுது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது. இதை வந்து இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணணுன்னா இதை வந்து கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸை மாற்றணும். ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்த்து இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் வந்து நிறையாவே இருக்கட்டும். நம்மளுக்கு அது ஸ்டாப் பண்ணாமல் போகணும். நம்மளுக்கு அது ஸ்டாப்பே ஆகக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ரேட்டும். இப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 இருக்குது. 500 கொடுத்தா நம்மளுக்கு இந்த அடர்த்தி நிறையா வந்துடும். ஸோ நம்ம கம்மி பண்ணால் கம்மியாயிரும். அந்த அடர்த்தி கீழேருந்து தள்ளுற இது வந்து முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறது, சல்லுன்னு போகிறது, இது வந்து அடர்த்தி. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு 500 கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு ரொட்டேஷன் தேவையில்ல, ஷேப் தேவையில்ல, வழக்கமாக பார்த்தது தான். அதுக்கப்புறம் டெலீட்டு மட்டும் டிஸ்பிளேக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. டெலீட்டில் பை பார்ட்டிகிள்ஸில் வந்துட்டு 10, இங்கே வந்து 0 வேரியன்ஸில், ஓகேங்களா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சல்லுன்னு ரொம்ப வேகமாக போகுது இது, ஓகேங்களா. சல்லுன்னு அடிக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த 2 பிஎஃப் இது சோர்ஸ், இது மேலே இந்த பிஹெச் சோர்ஸை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. பிஎஃப் சோர்ஸ் 001ங்கிறது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வரும். இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் செட்டிங்னு ஒன்று வரும். அதில் வந்து வியூ போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இந்த வியூ போர்ட்டில் நீங்கள் வந்து 100 வைக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் ஸ்பீடாக அடிக்கும். ஸோ இது ஒன்று முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் ஃப்ரேம் வந்து ஹாஃப் கொடுத்துக்கோங்க. அதாவது ஹாஃபில் 1.1/4 ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் அடிக்கிற அந்த இது எத்தனை ஃப்ரேமுங்கிறது அது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீடு 300 இருக்குது. நான் 1000 எவ்வளோ தூரம் ஸ்பீடு போகிறதுங்கிறது. இப்போ நான் 1000 கொடுத்துக்கிட்டேன்னா இவ்வளோ தூரம் போதா. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தேவையில்ல. ஸோ நம்மளோட செட்டிங்க்கு என்ன ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான். இது வந்து 0லே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது ஸ்பீடு வேணால் பின்னாடி மாற்றிக்கலாம். உடனே அது கரெக்டாக வரல அப்படிங்கிற குழம்பிக்கு வேணாம், நம்ம அது பின்னாடி மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் மெத்தடு. ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஹெச் சோர்ஸ் இதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதையே ஆட் பண்ணிக்கிட்டு அவுட் கோயிங் வெலாசிட்டி, இப்போ வந்து அவுட் கோயிங் வெலாசிட்டி 100 கொடுக்குறேன். ஏன்னா நல்லாவே நெருப்பு வரணும் அவுட் கோயிங் வெலாசிட்டி. சரிங்களா. இப்போ நான் டெம்பரேச்சர், ஸ்மோக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூயல் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபியூயல் மட்டும் போட்டுக்கிட்டு அப்புறம் மோஷன் வேல்யூ 3 வச்சுக்கிறேன். மோஷன் வேல்யூ சரி, ஓகேங்களா. அடுத்தது வந்து கிரிட்டு போடணும். வழக்கமாக பண்ணுறது தான். அந்த கிரிட் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்துட்டு சிமுலேட்டரில் இந்த கிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இந்த மாதிரி பெருசாக எவ்வளோ பெருசாக உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அடாப்டிவ் கிரிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மோக் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடாப்டிவ் கிரிட்டு இதில் வந்து த்ரெஷ்ஹோல்டு 500 கொடுத்துக்கிறேன். மார்ஜின் வந்து 5 கொடுத்துக்கிறேன். இல்லைனா 5 இருக்கட்டும், இல்லைனா 6 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அது நெருப்பு சைட்டில் ஸ்ப்ரே அடிக்கும் போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூயல் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபியூயல் எனேபிள் பண்ணணும் சிமுலேட்டரில். ஃபியூயல் எங்கே இருக்குது? ஃபியூயல் இதை நான் வந்து எனேபிள் பர்னிங் கொடுக்குறேன். 290 கொடுக்குறேன். இது வந்து 5 கொடுக்குறேன். இது வந்து 4. இதெல்லாம் ஃபியூயல் செட்டிங்ஸு, அவ்வளோதான். இது வந்து 0. ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். இது அதே மாதிரி இது வந்து இவ்வளோ பெருசு வேணாம் எனக்கு. ஸோ நான் சின்னதாக அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் அது சின்னதாக ஸ்ப்ரே ஆகும். இவ்வளோ தூரமும் கூட எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்பீடோட இது இவ்வளோ தூரம் அடித்தா போதும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இது போகிற வேகத்துக்கு மேலே போயிடும், போகலாம். அதனால நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ண வேணாம். இது கரெக்டாக வருமா வராதான்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனேபிள் இது நம்ம பண்ண மறந்துட்டோம். ஸோ நார்மல் செட்டிங்ஸ் அதெல்லாம் அவுட்கோயிங்கில் ஃபியூயல் வெலாசிட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எனேபிள் GPU பர்னிங்லாம் நம்ம இன்னும் கொடுக்கல. அதெல்லாம் நெருப்பு அடிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போது ரெண்டரிங்கில் தான் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபயரில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பேஸ்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிசிக்கல் பேஸ்டு வந்து 0.6 கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் லைட்டாக தெரிய வரலாம். ஸோ இதெல்லாம் ஸ்மோக்கிங் ஃபயர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெருப்பு தெரியறதுக்கு உண்டான இதெல்லாம் ஃபியூயல் தான், நெருப்பு தான். இதெல்லாம் நம்மளோட ரெண்டரில் நல்லா தெரியும், கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி அவுட் கோயிங் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வருது. இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியான இது வந்து தள்ளிவிடும். இது போனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான இது கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதை நான் ஆக்சுவலி இப்போ பாருங்கள், நான் ஸ்மோக் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபயரில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் மல்டிப்ளேயர் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு 13 வச்சுக்கிட்டேன் அவுட் கோயிங் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், நான் கரெக்டான இது வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மோக்கோட இது நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இன்னும் கூட வெலாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், இவ்வளோ தேவையில்ல. கிராவிட்டி கம்மி பண்ணால் இது நேராக போகும். அப்புறம் இது ஆஃப் பண்ணிட்டேன், மேலே இல்லைன்னா தேங்கி நின்றும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ரே அடிக்கிற நெருப்பு கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ, ரெசல்யூஷனாக நான் கம்மி பண்ணல. கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது கிடச்சிரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஸ்ப்ரேக்கு உண்டான மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த மெத்தடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.